நேயர்களுக்கு வணக்கம். இந்த இனிய நாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி பாடலும் நையாண்டி பேச்சும். பொதுவாகவே இந்திய சினிமாக்களில் தமிழ் சினிமாக்களில் தான் அதிகமான பாடல்கள் இருக்குது. அதனால தான் தமிழ் மக்கள் பாடல்களை தங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமான பாடல்களையும், கவலையாக இருக்கும்போது சோகமான பாடல்களையும், லவ் மூடில் இருக்கும்போது காதல் பாடல்களையும் கேட்குறாங்க. ஆனால் இதுவே ரியல் லைஃப்பில் காதலிக்கும் போது பாட்டெல்லாம் பாடிட்டு காதலை சொல்கிறது கிடையாது. ஆனால் இதுவே சினிமாவில் ஒரு பையன் பொண்ணை பார்த்துட்டானா உடனே பாட்டு, அந்த பொண்ணுக்கிட்ட காதல் சொல்ல போனா அதுக்கும் பாட்டு, அந்த பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்த்தாலும் பாட்டு, லவ் அக்செப்ட் பண்ணாலும் பாட்டு, இல்லை அந்த பொண்ணு திட்டிட்டு போனாலும் பாட்டு, பிரேக்கப் அப்படின்னாலும் பாட்டு, இப்படின்னு பெண்களை மையப்படுத்தியே எல்லா பாடல்களுமே இருக்கும். ஆனால் இதுவே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஒரு பொண்ணை வர்ணித்து பாடணும் இல்லாட்டி காதலை சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணுடைய அழகை, அந்த பொண்ணுடைய குணத்தை இயற்கையோடு ஒப்பிட்டு தான் பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க. ஆனால் இப்போ வர பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வெவ்வேறு விதமான காதல் பாடல்கள் வருது. ஆனால் பெண்கள் இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா அப்படின்றதுனா தெரியாத ஒரு விஷயமாவே இருக்குது. ஃபைன், இந்த மாதிரியான எல்லா பாடல்களையுமே தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காகவே வேர்ல்டு ஃபேமஸ் சிங்கர் வேல்முருகன் அவர்கள் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். வாழ்த்துக்கள் ஜி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காதல் பாடல்கள்லாம் வந்து பாட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து காதல் அனுபவம் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் காதல் மேரேஜ் தானே, உங்களே எத்தனை முறை கலைஞர் டிவியில் நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருப்போம், உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. அதனால் நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய மனிதர்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடணும்னு நினைக்கிறத வந்து ஒரு பொண்ணை நினச்சதை பார்த்து தான். அதேமாரி அவன் நல்லா தலையை சீவணும், அவன் வந்து ஒரு அழகாக இருக்கணும், தன்னை வந்து ஒழுக்கமாக காட்டிக்கணும், இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னாவே இந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு யாருக்காகவே அவன் வந்து தன்னை வந்து அறிவாக இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, அவன் பாட்டுக்கு இருப்பான். இந்த உலகம் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா முன்னிறுத்தது வந்து பொண்ணை நினச்சி தான். அந்த பொண்ணு அதை மற்றவங்க பார்த்து நம்மளை மதிக்கணுங்கிற விஷயத்தில் வந்து பொண்ணை முன்னிறுத்தது, நம்மளை ஒரு பொண்ணு ரசிக்கணும், ஒரு பொண்ணு லவ் பண்ணணும், நம்மளை பார்த்து நான் சூப்பராக இருக்கான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை வந்து அந்த யங்ஸ்டர்லாம் வளர்த்துக்கிறது. அந்தமாரி நானும் வந்து நிறையா பார்த்துருக்குறேன். அப்படி பார்க்கும்போது இசைக்கல்லூரியில் நான் படிக்கும்போது நானும் அப்படியே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது உண்டு. அதனால் எனக்கும் அந்த அனுபவம் நிறையவே இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய காதல் பாடல்களையும் வந்து நீங்கள் பாடிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்பான காதல் பாடலோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். கிராமத்தில் இருக்கிற ஒரு காதல் பாட்டு ஒரு பாலம். ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ, நம்ம ஓட்டஞ்சில்லு ஆடும்போது தடுக்கி விழுந்தவ, கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதும் கையில கெடுத்து மீன் குத்துன்னு சின்ன கதறி எழுததும், உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா, என் உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா, பள்ளிக்கூடம் போய் பாதியில தான் கட்டடிச்சு வருவோம், எடையில் நெல்லிக்காய் மாங்க கொய்யக்காயின்னு பறிச்சு மெத்திரிவோம், புசுர இலையில் பீப்பி செஞ்சு ஊதி ஆடுவோம், எனக்கு மண்ணால குழம்பு சோறு ஆக்க கத்து தந்த உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா, என் உசுர ஒன்ன நானும் மறக்க முடியுமா, தானானா தனனா தானானா தானானா தானானா. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி வந்து கலகலப்பாக இருப்பது. ஏன்னா காதல் அப்படின்னாவே சந்தோஷம், அதனால் சொல்ல வேணும், அதுக்கு பஞ்சமே இல்லை. சந்தோஷத்தோட பல காதல் பாடல்களை வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம பாட போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பாடலும் நையாண்டி பேச்சும். ரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு, நித்தோ நித்தோ ஒன்னப்பு நெஞ்சுக்குள்ள மோதுதடி, நித்திரையும் போனதடி உன்னை சேத்தனைக்க தோணுதடி, சித்திரையும் பிறந்துருச்சு சித்ரா பௌர்ணமி பார்க்க போறேன், யாக்கா பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன், சாமி கிட்ட வேண்டி வருவேன், தை மாதம் பிறந்துருச்சு நான் தேதி ஒண்ணு வைக்க போறேன், பூப்பந்தல் போட சொல்லி வாழை மரம் ரெண்டும் கட்டி
பட்டு சட்டை போட்டு கண்டாங்கி சேலை கட்டி நான் கல்யாணம் பண்ண போறேன், நானே கல்யாணம் பண்ண போறேன். அழகான ஒரு பாடல் வந்து எங்க எல்லாருக்குமே நீங்க கொடுத்துட்டீங்க. அண்ட் உங்க கூட இணைந்து பாடுறதுக்காக நிறைய பின்னணி பாடகர்களும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இணைந்து நிறைய காதல் பாடல்களை பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் காதல் வந்திருக்கும். வந்துருச்சா இல்லையா? ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஆக்சுவலாக உண்மையிலேயே நான் பார்த்த காதல், கிராமத்து காதல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து சீக்கிரம் டக்குன்னு பார்த்துட முடியாது. வீட்டிலேருந்து அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கூட தான் வெளியில் வருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு திருவிழாவில் பார்க்கலாம். அதுலேயும் அவன் அப்பா அண்ணன் இருப்பான், வேறு யாரும் கடைசி தம்பி வரைக்கும் கூட நிற்பான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு. எப்பட்றா நம்ம பார்க்குறது, எப்பட்றா பேசுறது, எப்பட்றா அவங்கள வந்து. ஆனால் அதுலேயும் மீறி சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அதாவது எம்எஸ்சி சார் பாடல்களாக இருந்தாலும் சரி, ராஜா சார் பாடலாக இருந்தாலும் சரி, ரகுமான் சார் பாடல்களாக இருந்தாலும் சரி, இந்த பாடல்கள் வந்து எப்படியாவது அவங்க மனசை மயக்கிடும். அவங்களுக்குள்ளே இருக்கும், ஆசை இருக்கும். இந்த பையன் அழகாக இருக்கானே, நல்லா இருக்கானே, அவனை பார்த்தெல்லாம் பேசலாம் அப்படின்லாம் எண்ணம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வில்லன்கள் இருக்கிறாங்களே. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், ஒரு மெசேஜை ஒரு செகண்ட் நம்ம அனுப்புறதுக்குள்ளே 10 மெசேஜ் அவங்கள்ட்டேருந்து வந்துடும். அட்டக்கட்ட அது இப்போ நீங்கள் எந்த செல்லையாக பாருங்கள், கடன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஏம்மா நீலாம் உன் செல்லாம் காட்டுமா, நீலாம் நிறைய ஹேங் ஆயிடுச்சு, நிறைய மெசேஜ் வந்து ஹேங் ஆயிடுச்சு. சரி காட்டுமா. முதல்ல லவ்வுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இல்லை ஏன் கையன்னு எதுக்கு செக் பண்ணுறேன்? இல்லை கோடு கீடு போட்டிருக்கேன்னு பார்த்தேன். ஏதாவது கோடெல்லாம் நான் போட மாட்டேன், அவனை போட வச்சிருவேன் நல்லா தெரியுமே. அதான் பாவம் பரத் சார் பாவம் ஞானுக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் அப்படி ஒரு உண்மையாகவே காதல்கள் எப்படியாவது அப்பா அம்மா தாண்டி அண்ணன் தம்பி சொந்த பந்தம் பெரியப்பா பெரியம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் தாண்டி ஒரு காதல் உருவாயிடும் அந்த ஊர் கிராமத்தில். அப்படி காதல் நான் பார்த்துருக்குறோம். காரணம் என்னென்னா அது நிறைய பாடல்கள் கேட்டு தான். அதே மாதிரி இப்போ சிட்டிக்குள்ளேயே நிறைய காதல்கள், அந்த காதல்களும் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இந்த காதல்கள் பற்றி தான் இவங்க எல்லாருமே பாடல் பாட போகிறாங்க. இவங்க அது பாடும்போது தெரிஞ்சுக்கலாம் இவங்க எந்த மாதிரி பாடல்கள் காதல்கள்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். நான் வந்து நிறைய ராஜசார் பாட்டு தான் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ வந்து நிறைய பாடல்கள், இப்போ ராசாவே ஒன்றை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க உசுர வந்து இருக்குதுங்க, இந்த மாதிரி பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸோ பல பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பாடல்களை தான் நம்ம பாட போகிறோம். பட் இப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட் டைமில் ஒரு பையன் ஒரு பொண்ணை நினச்சி அந்த பொண்ணை வர்ணிச்சா எந்த அளவுக்கு வந்து அவருடைய வரிகள்லாம் இருக்கும். ஒரு பொண்ணை காதலிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த காதலி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகான வரிகளில் வந்து பாடியிருப்பாங்க. அப்படி ஒரு பாடலை வந்து பாடி நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாமே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. இந்த வரி தானே கேட்டீங்க? சூப்பர். இல்ல ஆண்கள் மட்டும் தான் பெண்களை வந்து நினைச்சு இந்த மாதிரியான பாடல் பாடுவீங்களா? பெண்கள் வந்து ஆண்களை நினைச்சு கூட அந்த காலத்துல நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாடல் எங்க எடுத்து விடுங்க.
சூப்பர், அருமை அருமை. ரொம்ப அருமையா பாடுனீங்க. இல்லை ஆக்சுவலாக இந்த பாடல் வந்து பாடும்பொழுது உங்களுக்கு பாடும்பொழுது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு எல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது? நான் ஃபஸ்ட்டு அது கேட்கும்போது அந்த அந்த ஒரு ஃபீல் இல்லை, ப்ராப்ளி அந்த பாட ஃபீல் வந்து அப்புறம் லவ் பண்ணிட்டீங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஃபீல் பாட்டு இல்லை, இன்னும் ஃபீல் ஓவர் ஃபீல். இல்ல ஓவர் ஃபீலிங். நீங்க லவ் பண்ணலாம்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் எப்படி கூப்பிட்டு வந்து அழகா சொல்லி கேட்டேன். இவரே தான் கழுகு படத்துல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன அவசரம்ன்ற பாட்டு அதே பாட்டுல நல்லா ஃபுல்லா கேளுங்க. அப்பெல்லாம் ஒற்றுமையா இருந்தது, அந்த வரி வரும். அப்பெல்லாம் ஒற்றுமையா இருந்தது, இப்போ ஒற்றுமையா இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறோம் பாட்டுல வரிகள்ல. அம்பலைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அது காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பொண்ணும் ஒற்றுமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தைய மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்லை இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்லை, அது மறைஞ்சதே இல்லை. ரெண்டு பேரும் ஒன்னா தான் சாவாங்க, ஒன்னா தான் சாப்பிடுவாங்க, ஒன்னா தான் தூங்குவாங்க, ஒன்னா தான் இருப்பாங்க, பிரிஞ்சதே இல்லை. ஆனா இப்ப வந்து எல்லாத்துக்கும் எல்லா அர்த்தமும் இருக்குது. நீங்க சரியா கவனிக்காம கேட்காம. சரி, அப்போ இன்னொன்னு பண்ணலாம். ஸோ பசங்க வந்து எந்த அளவுக்கு பொண்ணு மேல வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருப்பாங்கன்ற ரெண்டு பாடலையும் அவர் வந்து சொல்லிட்டார். இதே மாதிரி தான் பெண்களும் ஒரு ஆணை உண்மையா நேசிச்சா பாடலும் வந்து அற்புதமா பாடுவாங்க, லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல பெண்கள் பாடுமா என்ன நினைச்சு யாராவது? மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் இணைஞ்சது மாமா, நினைச்சு தவிச்சேனே நான் தானே. சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோட கேட்டேன், தூதுவிட்ட ராசா பணம் தடுமாற மாட்டேன். ஊர் என்ன சொன்னால் என்ன, ஒன்றாக நின்றால் என்ன, உன் பேரை பாடி நிற்பே மாமா. தூங்காம உன்னை எண்ணி துடிச்சாலே இந்த கண்ணி வா மாமா. குருகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிளி, கூடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி. ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது. ஒத்த வழியும் வழிதானே மாமா, உலகு மலை காற்றில் வரும் பாட்டு பாடுது இந்த பைங்கிளி. மாமான்னு சொல்லும்போது நெஞ்சு கணத்து சொல்றாங்க. மாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த வெக்கத்தோட மாமா சொல்லுங்க. இன்னொரு தடவை மாமான்னு மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. என்ன அம்மா? சரி, இங்க இருக்கோங்க. ஏமா நீ மாமான்னு ஒரு வாரம் சொல்லு, மைக் கொடுப்பா, நீ சொல்லு மாமா. இது மாமா பயந்து ஓடிடுவார் போல இருக்கு. அதாவது ஏய் மாமா எங்கடா இருக்கிற, அவ்வளவுதான் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரொமான்டிக்கா. இல்ல இப்ப அவங்க மாமா சொன்னதே பாத்தீங்கன்னா அப்படியே மிரட்டுற மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஹே மாமா ஹே மாமா வரியா, பாடிடுமா? ஹே மாமா ஹே மாமா வரியா வரியா, ஹே ஒரு உம்மா தெரியா தெரியா, ஹேய வீடு மேல தெருவு, ஹே இவ வீடு கீழே தெருவு, அடிவோ வீடு இவ வீடு தூரம் இருக்கு, ரொம்ப பக்கம் என் கூட இருக்கு. வரியா ஹே என் மாமா, ஹே என் மாமா வரியா வரியா, ஹே ஒரு உம்மா தெரியா தெரியா. ஸ்ட்ரைட்டாலாம் கேட்க முடியுமா? பாட்டில் வேணா கேட்டலாம், காதில் வாங்கிக்கலாம். அதே போல அதுல பாருங்க சார், வருவியா வரமாட்டியா, வரலன்னா உன் பேச்சு கா 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 கா, தருவியா வரமாட்டியா, தரலன்னா உன் பேச்சு கா கா கா. இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எங்க கேளுங்க, எப்ப மாமா மாமா ட்ரீட், அது முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. எந்த மாமா மாமா ட்ரீட், நான் உன்னை நினைச்சேன் நீ என்ன நினைச்ச, ரொம்ப ரொம்ப ஹாட்டு, எப்ப மாமா மாமா
பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனி டீ. நோ மணி நோ மணி நோ நனி நோ ஹனி டீ 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 டீ. ஸோ நீங்க வந்து மாமா அப்படின்னு ஆரம்பிச்சீங்க, பாத்தீங்கல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு மாமாவை ஒரு சுத்தி. மாமாவுக்கே நீங்க சொன்னதுக்கு, அதுவும் பயமா சொன்னதுக்கே இன்னும் ரொமான்டிக்கா சொல்லியிருந்தா எத்தனை பாட்டு வந்திருக்கும் நேரம். 1000 பாட்டு வந்து குவிஞ்சிருக்கும். மாமனுக்கு மயிலாப்பூர் தான் அட மாமி தந்த சித்திர கோலம் தான். மாமனுக்கு மயிலாப்பூர் தான் அட மாமி தந்த சித்திர கோலம் தான். பாட்டு கிட்டது தாம்பரத்துல படகு கிட்டது ஆம்பளையில ஆட்சி கிட்டது ஆம்பளையில டோய். இப்ப வேற நீங்க யாரா மாமானுங்க? மாமாவுக்கு குடுமா குடுமா அது ஒண்ணே ஒண்ணு, இது மாமா போல வருமா வருமா ஏ கண்ணே கண்ணு. மாமாவுக்கு குடுமா குடுமா ஏ ஒண்ணே ஒண்ணு, ஏ மாமா போல வருமா வருமா ஏ கண்ணே கண்ணு. அட மாமாவும் பொண்ண கொடு, அட ஆமா சொல்லி போடு, இது சாமி போட்ட முடிச்சு அதுதாண்டா ஒண்ணு முடிச்சு, இது சாமி போட்ட முடிச்சு அதுதாண்டா ஒண்ணு முடிச்சு. மாலை கட்டவும் மாலம் கட்டவும் நேரம் வந்துடுச்சு, ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. மாமா ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான், என் மாமா ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான். அடி ஆத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அதை வாங்கிக்க சொல்லி கேட்டேனம்மா. மாமா ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான், என் மாமா ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான். உண்மையிலேயே அந்த பாட்டெலாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. அப்போ லவ் பண்ணும்பொழுது அந்த பாட்டெலாம் கேட்டுது. மாமனே உன்னை காங்காம வட்டியில் சோறோங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே. காகந்தா கத்தி போனாலோ கதவுதா சத்தம் போட்டாலோ உன் முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையில் ஓடக்கரையோரோ கத்தியோ பேசும் நேனே. ஒத்தையில் ஓடோ ரயிலோரோ கத்தியோ பேசும் நேனே. அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனது கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாதே, ஏ மொத்த உசுறு போனா மீண்டும் வாராதே. ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமர கிளையே அதிலொருங்கும் கிளியே ஓடக்கர உறவு காத்திர ஒருத்தி யாரை இவ விழிச்சு நிற்கிற கருத்து தாவி வந்த சந்தையிலும் வந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது, அடோட தண்ணி உசுறு தண்ணி ஆகாது. எப்படி அந்த காலத்துல இன்னும் நிறைய காதல் பாடல்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஏதாவது காலத்தில் அழிக்க முடியாத ஒரு பாட்டு இன்னைக்கு கூட நாங்கள் எல்லா மேரேஜ்கள்லையும் எல்லா இப்போ கச்சேரிகள்லையும் நாங்கள் போடுற பாட்டு. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல லாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும் நடமாடும் நலிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி
எல்லாம் துவண்டு விடும் கொடியிடையா துவண்டு விடும் கொடியிடையா விண்ணோடு விளையாடும் வெள்ளந்த பெண்ணல்லவோ சென்றேன் கண்டேன் வந்தேன் ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. அதாவது அவங்களோட ஆசையை சொல்லிட்டாங்க, தனக்கு வர மனைவி எப்படி இருக்கணும் எதாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஸ்டைலில் லேட்டஸ்ட் எங்கள் ட்ரெண்டில் சொல்கிறோம். ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீளுமா? என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாப காதலா பார்வைகளாலா பல கதைகளா பேசிடலாம் கலாப காதலா கலாப காதலா. கலாப காதலா அப்படின்னீங்க, கலாப காதல்னா என்னது? கலாப காதல்னா கற்பனை காதல்னா வச்சுக்கலாம். அதாவது அவங்களுக்கு மனசு பிடிச்ச ஒரு இதை வந்து அவங்க அதாவது உங்க மனசை வந்து எவன் கொள்ளையடிச்சு போனானோ அவனை வந்து கலாப காதல். அவர் ஆமா அவருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இரவே வேணாம் பகல் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு எழுதுறாரு பாரு, சூப்பர்ல. ஆனா என்ன ஒண்ணு, நான் சொன்னது இரவே வேணாம் பகல் மட்டும்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் வேற டாபிக் போகிறீங்க மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, அதுக்கு பதில் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து கேர்ள்ஸை வந்துட்டு வர்ணிச்சாங்க, நாங்களும் வந்து ஜென்ஸை வர்ணிக்கிறதுக்கும் சாங் இருக்கு. போடுறா. கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகா இல்லையடி. எங்கேயோ பார்க்கிறான் என்னென்ன சொல்கிறான் எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறான் உனக்குள் பார்க்கவா உள்ளதை கேட்கவா என்னுயிர் சேர்ந்திட ஓர் வழி சொல்லவா இதழும் இதழும் இணையட்டுமே புதித வழிகளிலே இமைகள் மூடி அருகினில் வா இது போல் எதுவுமில்லை உனக்குள் பார்க்கவா உள்ளதை கேட்கவா என்னுயிர் சேர்ந்திட ஓர் வழி சொல்லவா. அதாவது லேடிஸை கற்பனை பண்ணி நாங்க பாடுற ஒரு பாட்டு இருக்கு. இருமா ஒருத்தவங்களாம் வருவாங்க. சரி, நாங்க பாடுறோம் ஃபர்ஸ்ட். பாடுங்க. முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மின்னல்கள் அவளது விழியாகும் மௌனங்கள் அவளது மொழியாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும் அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடுத்த வரம் கேட்டேன் அதை கொடுத்தால் உடனே எடுத்து சென்று விட்டாள். ஓ முழுமதி
இவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுனீங்களே, இந்த வரிகளில் இருக்க மாதிரியே ஒரு பொண்ணை நீங்க பாத்தீங்களா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வாழ்க்கையில இன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்கா இந்த நல்ல விஷயங்கள்லாம்? எப்படி நடக்காம இருக்கும்? பார்த்தேன், ஆனா விபூதி வச்சுட்டு போயிட்டாங்க. விபூதி வச்சுட்டு போயிட்டாங்களா? இல்ல விபூதி அடிச்சிட்டு போயிட்டாங்க. விபூதி அடிச்சிட்டு போயிட்டாங்களா? இது என்ன புது பாஷையா இருக்கு? அப்ப இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பாடல்கள் நிறைய வரும்னு கத்துக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, போல நிறைய இருக்கு. பாடல்கள். சரி, நீங்க யாரையா லவ் பண்ணிருக்கீங்களா? அவங்கள கேட்டில இரு, அவரை கேட்டார்ல, ஆமா, பண்ணீங்க. பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்லைங்க, என்னதான் நிறைய பேர் லவ் பண்ணிருக்காங்க, நான் யாரையும் லவ் பண்ணல. ஏன் வரல? நான் ஏன் யாரும் அழகா இல்லையா? இல்ல நான் வந்து எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, என் ஃபேமிலியை லவ் பண்றேன். அதெல்லாம் தேவருங்க, எங்க அண்ணனை லவ் இதெல்லாம் உலக பண்றேன். அதிசயம்ப்பா. எழுதிக்கப்பா, இதெல்லாம் இந்த நோட் எழுதிப்பா. அவருக்கு விபூதி பூசிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு சந்தனம் பூசிட்டு போயிட்டாங்க சார். லவ் இல்ல சார். அதான் பிரைட்டா இருக்கு. அதனால தான் இப்போ நான் வேணா அப்பனா அந்த கஷ்டத்தெல்லாம் சரி பண்ற மாதிரி நான் பாட்டேன். ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், இதுல இன்னொன்னா என்னை தாளாட்டு வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் ஒரு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. சொல்லிட்டாரு யார் யார் ஏமாற்றம் தருவாங்க, யார் யாருக்கு வந்தாங்க. சரி, இந்த பாட்டுக்கு என்னன்னு சொல்லுங்க நீங்களே. சொல்லுங்கம்மா, பாடுமா. காட்டு போதும் நிழலாக கூட வாரே, என்ன வேணும் கீழே குறையாம நானும் தாரே, நச்சினு காதல கொட்டுற அம்புல அட்டறியே உசிர நீனி, நிச்சயமாகல சம்மதம் போதல அப்பவுமே உறவரே நீ, வெத வெதிச்சு என்ன நீ பறிச்சாயே, அப்படியா? கண்ண காட்டு போதும் நிழலாக கூட வாரே. ஏப்பா, இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? என்ன வேணும் கீழே குறையாம நானும் தாரே, நச்சினி காதல கொட்டுற ஆம்பல அப்படியே ஒதுரவே. இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் யுவர் ஆனர், ஐ அம் பேனர். இதை பத்தி உங்க வீட்டுக்கு தெரியுமா இல்ல உங்க வீட்டுக்கு தெரியுமா? எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். யார் வீட்டுக்கு தான் தெரியல. இப்போ அவங்க சொல்லுவாங்க, இவங்க ஒண்டி பாக்கியா இருந்தாங்க, அவங்களும் எழுந்திரிச்சு வந்து நின்று ஆடிட்டாங்க, பரவாயில்ல. இப்போ அவங்க பாடினாங்க, பெரியவங்களுக்கு பாடினாங்க. இப்போ கேட்டிங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அவங்க தானே சொன்னாங்க, அவங்க சின்ன குழந்தைங்க, சின்ன ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கேளுங்க. சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன, என்ன எண்ணியோ புரியவில்லையே நடப்பது என்னென்ன, அறியா வயசு கேள்வி எழுப்புது, நடந்தா தெரியும் எழுதி வச்சது, எழுதியத படிச்சாலோ எதுவும் புரியல, ஒளியிலே தெரிவது நீ இல்லையா, நீ இல்லையா, நீ இல்லையா. சத்தியமா வெக்கமா இருக்குப்பா. உண்மையிலேயே எனக்கு வெக்கலாம் வராது, இந்த மாதிரி வந்ததே இல்லை. உண்மையிலேயே வெக்கமா இருக்கு. வேல்முருகனுக்கு தான் வாழ்க்கை வாழ்ற மனுஷன். ஆமாங்க, 2018 ஆரம்பிக்கிற வாழ்க்கை நல்லாவே இருக்கட்டும். இந்த நாளை மறக்கவே முடியாது அவர் லைஃப்ல. 2018 சந்தோஷமாவே ஆரம்பிக்கட்டும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சி போச்சு, காதல் ஸ்டார்ட் ஆயிடுத்து. இப்போ என்ன பையன் யாரு காதல் பாடல்களா நம்ம வந்து பாட போறோம். அந்த காலத்துல இருக்கிற காதல் பாடல்களும் சரி, இந்த காலத்துல இருக்கிற காதல் பாடல்களும் சரி, அப்படியே எடுத்து விடுங்க. இவரை பார்த்தா பையனா தெரியல உங்களுக்கு? தெரியலையே. அழகான பையனா அப்ப அழகான பையனா தெரிறீங்க போல இருக்கு ஜி. இல்ல இல்ல, அந்த ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தா அப்படிதான் இருக்கும், ஒரு மாதிரி இருட்டா இருக்கும்.
உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. கருப்பு நிலா நீதான் கலங்குவது, துளி துளியா கண்ணீர் வெளியில வரல, உள்ள வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க டக்குன்னு. காதல் பாடல். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் கலை அழகே இசையமுதே, இசையமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. அலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே, அலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் கலை அழகே இசையமுதே, இசையமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. சூப்பர் சூப்பர். இந்த பாடலை பாடின அத்தனை பேருக்குமே வந்து நன்றிகள். அப்படியே விண்ணுலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பர். ஸோ இதுக்கேற்ற மாதிரியான இன்னொரு பாடல். காதல் ஓவியம் பாடும் காவியம், தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம், என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். காதல் ஓவியம் பாடும் காவியம், தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம், என்றும் ஆனந்தம் பேரின்பம். காதல் ஓவியம் பாடும் காவியம், தேடினேனோ என் ஜீவனே, தென்றலிலே மிதந்து வரும் தேன்மலரே. நீ என் நாயகன், காதல் பாடகன், அன்பில் ஓடி இன்பம் கூடி இன்பம் காணலாம். காதல் ஓவியம் பாடும் காவியம், தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம், இன்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். ஓ லா 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 லா. பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, ஆராட்ட மடியில் வச்சு தாலாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. ராசாவே வருத்தமா, ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அத உலக தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. ராசாவே வருத்தமா. இல்லை
பாட்டில் அண்ணான்னு கூப்பிட்டு விட்டு இப்போ ராசாவை வருத்தமானா நான் எதை ஏற்றுக்கிறேன்? நீங்க பூங்காத்து திரும்புமான்னு கேட்டீங்க. ஆமா, தெரியாம இந்த பக்கம் திரும்பிருச்சு. பூங்காற்று திரும்புமானா பூங்காற்றா? அதாவது உங்க மனசுல இருக்காங்க இல்லையா? ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த அந்த பாசிட்டிவாக வந்து அந்த சந்தோஷமாக பாடுனீங்க பாருங்க. அவங்கள நினச்சி நான் பாடினேன். அவங்களுக்காக இல்லை கண்டிப்பாக அவங்களுக்காக தான் பாடணும். அவங்களுக்காக நானும் பாடிட்டு இருக்கேன். எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்பட்ட அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வாரேன். உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது முன்னு இருக்கிறியே. செல்லத்தை எடுத்து கேட்க வேணாம் அம்மம்மா சத்துரே. தொட்டிக்கவுக்குற ஆலையே இந்த அடி இது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்பட்ட அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வாரேன். கள்ளம் கபடம் இல்ல உனக்கு என்ன இருக்குது மேலும் பேச. பள்ளம் அறிஞ்சி வெள்ளம் வடிய சுத்தி கிடக்கிறேன் தேகம் தோச. தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த உலகையும் பார்த்திடலாம். சொல்லிக் கொடுத்திட நீ இருந்தா சொர்க்க கதவையும் சாத்திடலாம். முன்ன பார்க்காதத இப்போ நீ காட்டிட விஷம் போல ஏறுதே சந்தோஷம். இதே மாதிரி ரொம்ப அப்படியே உயிரே உருத்துற மாதிரி ஒரு பாடல். உயிரை உருக்கணுமா? ஆமா, இந்த பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாடும்போது அது தெரிஞ்சிடும் உருக்குதா உருக்கலையான்னு. போன உசுறு வந்துருச்சு உன்னை தேடி திருப்பி தந்திடுச்சு. போன உசுறு வந்துடுச்சு உன்னை தேடி திருப்பி தந்திடுச்சு. இது போல ஒரு நாளே வரவே நான் இனிமேலே நொடி கூட இட்டிருக்காது. என்னை விட்டு நீயும் முன்ன செல்ல நினைக்காத. போன உசுறு வந்துருச்சு ஒன்ன வாரி அணைக்க சொல்லிருச்சு. இது போல இனிமேலும் நடக்காது ஒரு நானும் ஓட நானும் ஒட்டி இருப்பேனே. என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு சிரிப்பேனே. சேர்ந்து இருக்கும் உள்ளத்துல துணையாரு நமக்கு வெள்ளத்துல. உயிர் காதல் அடங்காது நெருப்பாலும் பொசுங்காது. நடந்தாலே அது சுகந்தானே துணையாக நானும் வருவேனே. சத்தியமா என் பக்கத்துல நீ இருந்தாலும் குளிரா மாறுமே. ஆக மொத்தம் பாரமெல்லாம் நான் சுமக்க பிறவி கடனும் தீருமே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன் போன உசுறு திரும்ப வந்துச்சுன்னு. உண்மையிலே போன உசுறு திரும்ப வந்தது எனக்கு சத்தியமா இன்னொரு விஷயமா இருக்கு லவ் சாங்ஸ்னா ஓவர் ஃபீலிங் தான் இருக்குது. எல்லாருக்கும் பயங்கரமா ஃபீல் பண்ணி பாடுறீங்க. இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்த காதல் பாடல் ஒன்று டக்குன்னு எடுத்து விடுங்க. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் வண்ண கோலம் காணலா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலா. ஓஹோ எந்தன் பேபி
மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் அரிதானா வருவும் முறைதானா காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் காதல் வேணான்னு கூட போறாங்க தெய்வமே சிறு பூவென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன் என்பேன் களையேடென்பேன் என்னென்பேன் களையேடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நான் என்பேன் பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே மலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயும் காலமா முல்லைப்பூச்சூடு மெல்ல பாய் போடு அடவாட காத்து சூடு ஏத்துது புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே சூப்பர் செமையா கை தட்டுறீங்க செமையா இருக்குது ரெண்டு பேரும் நல்லா பண்ணீங்க என்னடா போயிருக்கீங்க திரும்பவும் மாமனுக்கே வந்து நிக்கிறோம் முதல்ல இருந்தா ஒரு ஜீவன்
அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய் முல்லை உள்ளே வைத்தாய் ஓ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய் நெஞ்சில் கண்ணம் வைத்தாய் நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்றும் பகலென்று ஒன்று கிடையாது அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை ஆகாயம் ரெண்டாய் உடையாது இன்று காதல் பிறந்த நாள் என் வாழ்வில் சிறந்த நாள் மனமோரை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் லலலலலலலா. இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் லலலலலா. உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் லலலாலா லலலாலா. லலலலா லலலலா. லலலாலா லலலாலா. லலலலா லலலலா. அந்த காலத்துலயும் இந்த குத்து விளக்கெல்லாம் வச்சு காதல் பாடல்கள் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் டக்குன்னு எடுத்து விடுங்க பார்ப்போம். விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானண்ணா மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தரணானண்ணா பொழுதாச்சு விளையாட துருவாட காத்து சூடு ஏத்தும் விளக்கு வச்ச நேரத்திலே வந்தானண்ணா மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தரணானண்ணா ஓகேண்ணா. இப்போ விளக்கு குத்து விளக்கா இப்போ பாடுங்களாம். குத்து விளக்கு குத்து விளக்கு மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களை வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே காதல் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வந்து ரெண்டு பேர் பயங்கரமான லவ்னா லவ் அப்படி ஒரு லவ்ன்ற அளவுக்கு லவ் சாங்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனை வெறுப்பேத்திட்டா, இல்லாட்டி அந்த பையன் பொண்ணை வெறுப்பேத்திட்டா. ஸோ அதுக்கான நிறைய பாடல்கள்லாம் இருக்கும். பொண்ணுங்க வந்து பசங்களை திட்டி பாடுறதும், பசங்க வந்து பொண்ணுங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வெறுப்பேத்தி பாடுறதும் நிறைய இருக்கும். இப்போ பிரிவு சம்பந்தமான பாடல்களை பாட போறோம். அவ்வளவுதான்.
பிரிவுன்னு கூட அதை சொல்ல முடியாது. சின்ன கோபம், அந்த ஊடலா வெறுப்பேத்துறது, அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே. வஞ்சரம் மீன் வவாலு கிடைச்சா கெளுத்தி வராலு இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு கோவாலு. வஞ்சரம் மீன் வவாலு கிடைச்சா கெளுத்தி வராலு இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு கோவாலு. இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு. மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு அது கொஞ்சம் கறிக்கும் போது நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டாச்சர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர் உருண்டா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டாச்சர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின பாட்டு உருண்டா. கண்ணை கலங்க வைக்கும் வியரு வேணாண்டா இந்த கலங்க டிவியில் நியூ இயர் கொண்டாடும் நண்பன் போதுண்டா. வஞ்சரம் மீன் வவாலு கிடைச்சா கெளுத்தி வராலு இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு கோவாலு. வஞ்சரம் மீன் வவாலு கிடைச்சா கெளுத்தி வராலு இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு கோவாலு. ஒன்னா போறோம் பேக்குல இப்போ அவரை காணோம். பீச்சில சுகமா கடலை போட்டோம் கடலுக்கு இப்போ கண்ணீர் முட்டும். பைக்குல தினமும் ஒன்னா போறோம் பேக்குல இப்போ அவளை காணோம். பீச்சில சுகமா கடலை போட்டோம் கடலுக்கு இப்போ கண்ணீர் முட்டும். காதலிக்கும் போது அவ கண்ணு தெரியாது அவ கண்ணு முடிச்சு கிட்டாட காதல் கிடையாது. அவ போனாலே போற தண்ணீரை விட்டு வீணா நான் காயப்பட்ட மைனா இப்ப பாட்டுறங்கைனா நிகர சிகரு மாதிரி. ஜனக்கு ஜனக்கு வவாலு தடுப்பு ஊசிடா ஜனக்கு ஜானு கோவாலு நிகர சிகரு மாதிரி பசங்க உடம்ப உரிக்கிடா நட்ப தடுப்பு ஊசிடா உடஞ்ச மனசு கேட்பியா. இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் போட்டரு. கடல போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு அது கொஞ்சம் திறக்கும் போது நீ மூடி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டாக்டர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர் உருண்டா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டாக்டர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர் உருண்டா. கண்ணை கலங்க வைக்கும் பேரு வேணாண்டா இந்த பாடலை எழுதுன நான் முத்துக்குமார் அண்ணனுக்கு சமர்ப்பணம் தாங்க. ஆம்பளைங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்படி ஒரு பொண்ணு வந்து என்னை விட்டு போயிட்டா, என்னை கஷ்டப்படுத்திட்டா, சண்டை போட்டா அப்படின்ற மாதிரி பாடினாங்க. எங்க லேடிஸ் நீங்கள் ஒரு சாங் எடுத்து விடுங்க. அழகண்ண
வந்தேன். வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன். என் சாபம் தீரவே நீயும் இல்லையே. என் சோகம் பாடவே ராகமில்லை. பூவிந்து போனது காம்பு என்ன வாழ்வது. காலம் என்னை கேள்வி கேட்குது. கேள்வி இங்கு கேலியாகி போனது. நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா. என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா. கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன். என்னோடு நானே பாடுகின்றேன். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா. என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா. அந்த ஃபீல்ல காதல் கசக்குதையா. பரபர காதல் கசக்குதையா. மனந்தான் லவ்னு அழிக்கும். லவ்னு தான் துடிக்கும். தோத்து போன குடிக்கும். பைத்தியம் பிடிக்கும். காதல் கசக்குதையா. பரபர காதல் கசக்குதையா. யாரோ காதலிச்சு உருப்படல. ஒன்னும் சரிப்படல. வாழ்க்கையிலே ஒன்றும் சுகப்படல. காதல படம் எடுத்தா ஓடுமுங்க. தேட்டரில சனம் கூடுமுங்க. தேவதாஸ் அவன் பார்வதி. அம்பிகாவதி அமராவதி. கதைய கேளு முடிவ பாரு. கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க. எனக்கு இந்த காதல் கசக்குதையா. வர வர காதல் கசக்குதையா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இந்த சூரிய வழிக்கு சென்று நடந்தது மாமி. என் கண்ணா கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து. ஜன்னலத்தான் சாத்து. சாராயத்தை ஊத்து. ஜன்னலத்தான் சாத்து. நல்ல நாளும் அதுமா எதுக்கு இப்படி ஒரு பாட்டு? என்ன நல்ல நாள்? நீங்க பர்ஃபார்மராவே மாறிட்டீங்களா? ஓ அது வேற இருக்கா? இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு நல்ல நல்ல காதல் பாடல்களை பாடலாம் அப்படின்னா அப்படியே போயாச்சு. நீங்க தான் சொன்னீங்க காதல்ல பிரேக்கப் இருக்குது பாடுங்க. இல்ல இன்னைக்குன்னு பார்த்து நிறைய இளைஞர்கள் என்ன தெரியுமா, இன்னில இருந்து மது குடிக்க மாட்டேன் சத்தியம்லாம் வேற பண்ணிருப்பாங்க. அதுவும் தன்னுடைய காதலி கிட்ட எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஈசிஆர் ரூட்ல போய் பாருங்க. ஃபைன். அடுத்ததா ஒரு நல்ல காதல் பாடல். ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில. வெத்தையா போகுதையா என்னோட மனசு. உசுறு வெத்தையா போடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில. ஒத்த
காதல் தோல்வியில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த பாட்டு தெரியாதவங்க இருக்கவே முடியாது. கண்டிப்பாக 20லேருந்து 60 வரைக்கும் இந்த பாட்டு ஃபேமஸ், இன்னைக்கு வரைக்குமே ஃபேமஸ். நியூ இயர் அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் பாட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் அப்படின்னா யாருக்காக, இது யாருக்காக, இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கடந்த மாளிகை, யாருக்காக, இது யாருக்காக, காதலே போ போ, சாதலே வா வா, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, யாருக்காக? இல்லை நீங்கள் பாடுறது தப்பு இல்லை, கரெக்ட் தான். சிரிச்சுட்டே பாடுறீங்க. இல்லை அவர் ரொம்ப ரொம்ப அழுதுட்டாரு. ஆக்சுவலி வந்து பொண்ணு தானே ஏமாத்திட்டு போனதா பாடினாரு. சில ஆம்பளைங்க வந்து பொண்டாட்டியவே கழுத்து நெரிச்சு இல்லை எப்படியோ சாவடிச்சுட்டு அடுத்த பொண்ணு தேடி போகிறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் வந்து அவர் ரீஎன்ட்ரி கொடுத்து அவரை பாடும்போது அவருக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வர அந்த பாட்டு கதை நல்லா இருக்குது இல்லை? அது சம்பந்தமா ஒரு பாட்டு கூட வச்சிருக்காங்க. பாடுங்க பாடுங்க பாப்போம். சண்டை போட்டு போயிட்டாங்க. திரும்ப இப்போ வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படியே ஜாலியா ஒரு கல்யாணத்தை நோக்கி அவங்க டிராவல் பண்ணும்பொழுது வரக்கூடிய பாடல்கள்லாம். அடியே தொக்தின் சார்பத்து கடை, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்து கடை, நீ சாஞ்சி பார்த்தா சுத்துதடி, நெஞ்சு தீத்தியா பத்துதடி. தொக்தின் சார்பத்து கடை, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்து கடை.
தள்ளி நின்று நெஞ்சோர நான் தேட தொட்டி இப்ப முழப்பாத அது நட்டு நடு உதட்டுக்கு பாய்ந்தோட மலை மேல போகும் மேகம் எல்லாம் இப்ப தர மேல வந்து தொட்டு தொட்டு தூருதே ஏ ஏ ஏ சார் ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி இந்த காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஊடல் எல்லாமே முடிஞ்சு 2 பேருமே திரும்ப ஒன்று சேர்ந்துட்டு கல்யாணத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுற அந்த டைம் பார்த்தீங்கன்னா கடகடகடன்னு ஓடிடும். அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா முடிகிற டைம் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப ஜாலியாக நிறைய பாடல்களும் அதை சுற்றி இருக்கிற நையாண்டி பேச்சுக்களையுமே பேசணும். இப்போது நிகழ்ச்சியுடைய இறுதியில் வந்து இன்னொரு சூப்பரான கலகலப்பான காதல் பாடலை நீங்கள் பாடி அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான நியூ இயர் சாங்கை பாடி நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. என் பவுடரை பார்த்து இந்த போனத அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனத நான் குப்புறக்கா படுத்து கிடந்த என்ன குதிரை மேல ஏத்து விட்டாய ஒன்னும் சொல்லாம உசுர தொட்டாய மனச இருக்க வச்ச சீனி விட்டாய ரேஷன் கார்டில் பேரை ஏத்துவேன் ஒரு நாள் குறிச்சு தட்டு மாத்துவேன் அட ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லுவேன் அவ காதில் மட்டும் மீதி சொல்லுவேன் பொண்ணு கருப்பட்டி கண்ணு தீப்பட்டி பெண்ணு தின்னாலே என்ன ஒரு வாட்டி ஓகேவா? அப்படின்ற படத்துல ஒரு அழகான காதல் பாடலை வந்து நீங்க பாடிருக்கீங்க. செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு பாடல் எங்க எல்லாருக்குமே சண்டாலி உன் சிரிப்புல பறக்குற தூசாயி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாயி கோடி பிடிக்கிற நினப்புல மாசாயி சண்டாலி வாசத்துற அழகுல லேசாயி என் அந்தி பகல தரையும் லூசாயி பாய கிடக்கிற தரையில பீசாயி கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி ரவந்து கூட கண்ணு 2 மூடவில்லடி பாவி புள்ள என்ன நீயும் ஓட விட்டடி தாய் பாசத்தோட என்ன வந்து மோதி புட்டடி தெரியலடி புரியலடி ஒயிரு விழி மனுஷனை இடுப்புல தூக்குலடி. நிறைய காதல் பாடல்கள் வந்து பார்த்தாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ட்ரெண்டியான சாங்ஸாக இருக்கட்டும், அண்ட் சமீபத்தில் நீங்கள் பாடின ஒரு அழகான பாடல் எங்களுக்காக பாடி காமிச்சிட்டிங்க. அண்ட் இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதால சிக்னேச்சர் சாங்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அழகான ஒரு பாடலை வந்து இந்த நல்ல நாளை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடிடலாம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ரெடியா? Hi everybody, wish you happy new year. இளமை இந்த
பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள். ஊர் போற்றவே பேர் வாங்கவே நான் தான் சகலகலா வல்லவன். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. காலே நீரே இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. கம்பெடுத்து ஆடுவே, அத்தி சண்டை போடுவே, சுத்துவது சூரனா, குஸ்திகளில் வீரனா. என்னை யாரும் கேட்டாராது, அதுதானே கூடாது. என்னை வெல்ல யாரும் கிடையாது, எதிர்க்கின்ற ஆளேது. யார் காதிலும் ஊர் சுத்துவேன், நான் தான் சகலகலா வல்லவன். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. லாலே லலா லா 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 லா. Everybody! Hey, 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 hey.